அன்புள்ளம் கொண்ட விஆர்சு டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த ஆதி மாதத்துல சூரிய பகவானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல என்னென்ன மாற்றங்கள், அதுவும் இல்லாம தட்சிணாயன காலகட்டத்தின் ஆரம்ப நிலை. தட்சிணாயன காலகட்டம்னா சூரியன் வடகிழக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணிக்கிற நேரம், தென்கிழக்கு நோக்கி பயணிக்கிற நேரம். இந்த தென்கிழக்கு நோக்கி பயணிக்கிற காலத்தை தான் நம்ம தட்சிணாயன காலம் அப்படிங்கிறோம். இந்த காலகட்டத்துல உலக ரீதியா பூமி குளிரணும், அதாவது தெற்க நோக்கி போகுதுனாவே பள்ளத்தை நோக்கி போகுதுன்னு தான் அர்த்தம். அந்த பள்ளத்தை நோக்கி போகும்போதுல உலகம் குளிர்ச்சியை நோக்கியும் இருளை நோக்கியும் செல்கிறது அப்படிங்கிறது கணக்கு வரும். அந்த கணக்கால எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரும், 12 ராசிகள்ல எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமான தன்மைகளும் எந்தெந்த ராசிகள்ல பாதகமான தன்மையும். இப்ப இருள்னு சொல்லும் போதே உங்களுக்கே தெரியும், சனி புதன் சுக்கிரன் இவங்க எல்லாம் நல்லா பலமா இருப்பாங்க. சூரியன் சந்திரன், அதே மாதிரி சூரியன் சந்திரன் கூட அமாவாசை சந்திரன் பலமாவாரு. சூரியன் புதன் செவ்வாய் குரு இவங்க 3 பேரும் பாதிக்கிற தன்மையில இருப்பாங்க. இந்த பாதிப்புகள் எந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புகள் தான். ஆனா சாதகமான நிகழ்வுகள்னு சொல்லப்படுற மகர ராசி, கும்பராசி, துலா ராசி, கன்னி ராசி, மிதுன ராசி, அதே மாதிரி ரிஷப ராசி, இந்த 6 ராசிக்கும் எந்த மாதிரியான உன்னதமான நிலைகளை கொடுக்க போகுது இந்த தட்சிணாயன காலகட்டத்தின் ஆரம்பம். இந்த அடுத்த 6 மாசம் பூராவே தட்சிணாயன காலகட்டம் தான். இந்த தட்சிணாயன காலகட்டத்துல ஆரம்ப காலத்துல யாருக்கெல்லாம் முன்னிலையிலையும் முதன்மை தன்மையும் வைக்க போகுது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம். கன்னி ராசி என்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போதுல எல்லாமே லாபகரமா இருக்கும். ராசிக்கு 12ஆம் அதிபதி தனக்கு 12ஆம் இடமான கடகத்துல சஞ்சரிக்கிறார். அப்ப எல்லா வகையிலையும் லாபம், அதாவது செலவீனங்களே லாபம் இருந்தா மட்டும்தான் நான் செலவு பண்ணுவேன் இந்த நேரத்துல அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல எல்லாமே நல்லா இருக்கும். கடன் சார்ந்த அமைப்புல இத்தனை நாள் நீங்க பாதிக்கப்பட்டே இருந்தாலும் தற்காலிக நிவர்த்தி மாதிரி பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, டெம்பரரி சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி வீடு வாகனம் சார்ந்த அமைப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதாவது புதியதா வண்டி வாங்குறது, புதுசா கார் வாங்குறது, இல்லாட்டி ஏதாவது கட்டுமான பணியில இப்ப உதாரணத்துக்கு காங்கிரீட் போடுறது, இல்லாட்டி நில வைக்கிறது. ஆடி மாசத்துல யாரும் நில வைக்க மாட்டாங்க, அவ காங்கிரீட் சார்ந்த அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு நடக்கும். சுப நிகழ்வு மாதிரியே, அதாவது சுப நிகழ்வு இல்ல, ஒரு சுப நிகழ்வு நடந்தா என்ன செலவு நடக்குமோ அந்த செலவு நடக்கும். அதாவது உங்களுக்கு நல்லது பண்ணணும், அதாவது ஒரு செலவு தான், பட் ஆனா அதுலயும் ஒரு லாபகரமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி. இடம் வாங்கி போடுறது, மனம் வாங்கி போடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வீடு கட்டி முடிக்க மாட்டாங்க, அப்ப இடம் வாங்கி போடுவாங்க. கால்நடை சம்பந்தப்பட்ட இது வாங்குறது, கால்நடை சம்பந்தப்பட்ட இதை விற்கிறது. ஒரு சிலருக்கு அப்படியும் இருக்கும். கால்நடையை இப்ப நிறைய ஒரு சிலர் ஆடு வளர்த்துருப்பீங்க, மாடு வளர்த்துருப்பீங்க, அதெல்லாம் விற்கிற மாதிரி அமைப்பு. சோ எதுலயும் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு தன்மையில இந்த நேரத்துல உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல நாட்டம் அதிகமா இருக்கும். படிப்பீங்க, புக்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் அமையும். நல்லபடியா படிக்கணும், ரேங்க் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. போட்டிகள், என்னன்னு சொல்ல போனா பள்ளி மாணவர்கள் படிப்போட விளையாட்டுத்துறையில தான் அதிகமா ஈடுபாடை காட்டுவீங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் தான் பலமா வேலை செய்யும் உங்களுக்கு இந்த நேரத்துல. ஏன்னா புதன் பகவானா இல்ல, புதன் வக்ரமாகிறார். லக்னாதிபதி ராசியா கன்னி ராசிபதி அதிபதியான புதன் பகவான் வக்ரமாகிறார், சூரியனோட இணைகிறார். அப்படிங்கும் போதுல புதன் தன் நிலையை இழந்து வேற ஒரு நிலைக்கு மாறுறாரு. அப்படிங்கும் போது செவ்வாய் இந்த நேரத்துல ராசிக்குள்ள பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டு இருக்குல்ல, அப்படிங்கும் போதுல ஒரு சில நட்சத்திரங்களை அவர் கண்ட்ரோல் பண்ணிடுவார். உத்திர நட்சத்திரத்தை எல்லாம் முழுசா செவ்வாய் கண்ட்ரோல் பண்ணுவார். அப்படிங்கும் போதுல விளையாட்டுத்துறையில உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்லபடியா எல்லாமே ஒரு அனுகூலமான பலன்களை கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த நேரத்துல போட்டி பொறாமை இந்த சார்ந்த அமைப்புகள் எல்லாம் நிறைய இருக்கும். அதாவது ஊர் உங்களை பார்த்து, அதாவது பல ப்ராப்ளம்ல தான் நீங்க இருப்பீங்க. நான் ப்ராப்ளம்ல இல்ல அப்படின்னு சொல்ல, ஏன்னா சனி ராசியை பார்த்ததுல பல ப்ராப்ளம் இருந்து அதை தாண்டி ஜெயிச்சு வந்துகிட்டு இருக்கிற உங்களையே ஊர் போட்டி பொறாமையா பார்க்கும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ராசியை வக்ர சனி பகவான் பாக்குறது கொஞ்சம் தப்பு தான். அதெல்லாம் எப்படி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணிக்கோங்க. வழக்கு சார்ந்த அமைப்பு ரொம்ப டேஞ்சரா இருக்கும். என்னடா இது ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு கொண்டு போய் விடும். சோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுமே கவனமா இருங்க. எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்க வேண்டியது கன்னிராசினோட நேரம் இப்ப. காரணம் என்ன, 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது, 8ஆம் அதிபதி செவ்வாய் பகவானோட கேதுவோட இணையக்கூடாது. லாட்டரியில ஏமாறுறது, குழுக்கள்ல ஏமாறுறது,
அப்புறம் அடுத்தவங்க வாங்கின கடனுக்கு நீங்க பணம் கட்டுறது, அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்கும்போது நான் கைமாத்தா யாராவது வாங்கியிருப்பாங்க. நான் தந்துடுறேன், எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் ஏமாத்துற மாதிரி உள்ள சூழ்நிலை. எல்லா இதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த அமைப்புலாம் ரொம்ப கவனம். அவங்கெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. அதே மாதிரி மொபைல் சார்ந்த அமைப்பு, டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு யாரையும் நம்ப வேண்டாம். குறிப்பா யாருக்கும் ஜாமீன் போடவே வேண்டாம். போட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. தந்தை வழி உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டு, தந்தையால் ஆதாயம் உண்டு. அதே மாதிரி பேச்சால் ஒரு வருமானம் உண்டு. பேச்சு சாமர்த்தியம் இது சார்ந்த அமைப்புல ஐடி செக்டர்ல இருக்கிறவங்கள கடகட கடகடன்னு முன்னேறிடுவீங்க. நல்லா இருக்கும், உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. அதே மாதிரி சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு. எல்லா சூழ்நிலையும் இழந்தாலும் உங்களுக்கு சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு. குறிப்பா இந்த யூடியூபர்ஸ் டிக்டாக்கர்ஸ் இதெல்லாம் இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். சூப்பர் லெவல்ல கொண்டு வந்த மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறவங்களுக்கு திடீர்னு வைரல் ஆகி இப்ப ரீசெண்டா கூட ஒரு வீடியோ வைரலா இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்களும் திடீர் பிரபலம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நல்ல முறையில முன்னேற்றங்கள் வந்து ஒரு சில நட்சத்திரங்களுக்கு. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தான் இப்ப நான் சொன்னது. திடீர் பிரபலம். திடீர்னு பிரபலம் ஆயிருவீங்க. அது தொழில் ரீதியாக இருக்கலாம், இல்ல பேச்சு வழக்கு பேச்சு போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சதா இருக்கலாம், விளையாட்டு போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சதா இருக்கலாம், இல்ல படிப்புலே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல படிச்சு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆயிட்டேன். இப்ப எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் இருந்தாச்சு, அதுல நான் பாஸ் ஆகி பேர் வெளியில வருது இந்த ஆடி மாசத்துல. சோ ஏதோ ஒரு ரூபத்துல உங்களோட பெயர் பெரிய லெவல்ல ரீச் ஆகணும். இந்த உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்ல முறையில பரவாயில்ல, அவன் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு, எல்லாமே சௌக்கியமான ஒரு முறையில நல்லா இருக்கான் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும். அதே மாதிரி தொழில் ஸ்தான துறையிலையும் துணிக்கடையா இருக்கட்டும், நகைக்கடையா இருக்கட்டும், அடகு கடையா இருக்கட்டும், பியூட்டி பார்லரா இருக்கும், இதெல்லாம் நல்லா இருக்கும். பரவாயில்ல, உங்களுக்கு இந்த நேரத்துல லாபகரத்தை தர மாதிரிதான் சூழ்நிலையே இருக்கும். ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவீங்க, இல்லாட்டி பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ கிடைக்கும். அதுல எந்த குறையும் இருக்காது. அதே மாதிரி எதிர்பாலின உறவுகளிடம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது, எந்த துறையில இருந்தவர்களாக இருக்கும் பட்சத்து. குடும்பஸ்தரா இருக்கிறவங்களுக்கு எதிர்பாலினத்தினால் 3ஆம் மனிதர்களால் உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும். நீங்க உங்க மனைவியை சந்தேகப்படுற மாதிரி, உங்க மனைவி உங்களை சந்தேகப்படுற மாதிரியும் சூழ்நிலை நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. உத்திர நட்சத்திர பள்ளி மாணவர்கள் இந்த நேரத்துல படிப்பே நிறுத்தணும் அப்படிம்பீங்க. கன்னிராசி உத்திர நட்சத்திர மாணவர்கள் படிப்பே நிறுத்தணும். விளையாட்டுல நான் இதுல சாம்பியனா இருக்கேன், என்ன ஏன் படிக்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். அதே மாதிரி காலேஜ் டிகிரி படிக்கிறவங்களா இருந்தாலும் படிப்பை இடையிலே நிறுத்துறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி நல்ல குருமார்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்றவர்கள் கிடைக்க மாட்டாங்க. ஆலோசனை இல்லாம இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் என்னங்கிறத பார்த்து நிதானிச்சு போறது நல்லது. சரிங்களா? அடுத்து அஸ்த நட்சத்திரக்காரர். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இயல்புக்கு மீறின ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். இயல்புக்கு மீறிய வாழ்க்கைன்னா என்ன சார்? இப்ப உதாரணத்துக்கு வாழ்க்கையை இழந்தவர்கள், இப்ப லவ் ஃபெயிலியரா இருக்கு, எனக்கு வந்து ஒரு திரும்ப மறுவாழ்வு கிடைக்குமா? கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கையே ஒரு சிலருக்கு கணவனாவோ மனைவியோ யாரோ டைவர்ஸ் வாங்கிருக்கலாம், இல்லாட்டி இறந்திருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு. ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது 2ஆம் திருமண அமைப்பை கொடுக்கும். அதுலலாம் ஒரு குறை இருக்காது. ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வது தானே. அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும் தன்மை அதிகமாவே கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு சிலருக்கு தேவையற்ற முரண்பாடான சிந்தனைகளால, முரண்பாடான செயல்பாடுகளால உங்களோட பேரை கெடுத்துக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க இறங்குவீங்க. சோ எதையுமே லீகலா பண்ணுங்க. இந்த உலகத்துல எதுவுமே தப்பு இல்லை. 4 பேர்கிட்ட சொல்லிட்டு நான் இப்படிதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பண்றதுக்கும், யாரு கண்ணுக்கும் தெரியாம பண்றதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி 2ஆம் நம்பர் தொழில ஈடுபடணும்னு நினைப்பீங்க. 2ஆம் நம்பர் தொழில்னா என்ன? அரசாங்கத்துக்கு எதிரான தொழிலை நீங்க துணிஞ்சு இந்த நேரத்துல செய்வீங்க. ஏதோ ஒரு ரூபத்துல பணம் சம்பாதிச்சா ஆயிட்டு, எப்படியோ நான் பெரிய ஆனானா ஆயிட்டு, நான் எதையும் பத்தியும் சிந்தனை வரல, நான் தான் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி தவறான வழிகாட்டுதல்கள் இந்த நேரத்துல கிடைக்கும். அந்த தவறான வழிகாட்டுதலை நம்பி போய் ஏமாந்துடாதீங்க. இப்போதைக்கு ஜெயிக்கிற மாதிரிதான் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டா திடீர்னு பெரிய ஆளாயிரலாம், ட்ரேடிங்ல பணம் போட்டா திடீர்னு பெரிய ஆளாகலாம், அப்புறம் லாட்டரி டிக்கெட்ல பணம் போட்டா திடீர்னு பெரிய ஆளாயிரலாம். எதையுமே திடீர்னு யோசிக்காதீங்க. திடீர்னு யோசிக்கிறதுனால ஒன்றும் கிடைக்காது. அப்படிங்கும் போதுல நீங்க என்ன பண்ணணும்? நின்னு நிதானமா யோசிச்சுதான் போனீங்க ஒழிய அவசர அவசரமா கட்ட கட்டன்னு போனீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல செமத்தியே மாட்ட போறீங்க அப்படிங்கறது அர்த்தம்.
நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா முரண்பாடான இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன். சோ ஆரம்பத்துல நல்லா இருக்கும், போக 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 பாதிப்புக்கு உள்ளாக போறது நீங்க தான் அப்படிங்கிறத சொல்றேன். சரியா? அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி கேதுவோட இணைவது ரொம்ப ரொம்ப தப்புது. இந்த நேரத்துல உங்களுக்கு பிளவு ஏற்படணும். பிளவு ஏற்படணும்னா என்ன? ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட அமைப்பு. சோ ஜனனகால ஜாதகம் 10ஆம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப திடீர்னு வயிற்று ஆபரேஷன் பண்றது, கையில ஆபரேஷன் பண்றது, காலில் ஆபரேஷன் பண்றது, ஒண்ணும் இல்ல, லைட்டா ஒரு பிளேடிங் நக்குள்ள கிழிச்சாலும் அதுவும் ஒரு பிளவு தான். சோ உங்க உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ராசியே சனி பார்க்கிறார், நட்சத்திராதிபதியோட கேது இணைகிறார், ரெண்டுமே தவறு. சோ இந்த நேரத்துல நீங்க ரொம்ப டைவர்ஸா அந்த அமைப்பு, மனைவி இந்த நேரத்துல விட்டுட்டு போறேன்னு சொல்லுவாங்க, காதலி இந்த நேரத்துல விட்டுட்டு போறேன்னு சொல்லுவாங்க, நண்பர்கள் இந்த நேரத்துல உங்களை ஏமாத்தணும்னு நினைப்பாங்க, துரோகத்தால் வஞ்சிக்கப்படுவீர்கள், எல்லா டிப்ரெஷனும் உங்களுக்கு இந்த நேரத்துல இருக்கும். என்னடா இது லைஃப் ஸ்டைல் இப்படி போயிட்டு இருக்கியா அப்படின்னு நினைப்பீங்க. எல்லாமே வெறுத்து போகும். எல்லாமே இருந்தாலும் ஏன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. சோ நெகட்டிவா நீங்க இந்த நேரத்துல யோசிப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போங்க, இல்லாட்டி எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். ஏன்னா கோயிலுக்கு புரியாது, தியானம் பண்ணுங்க, நிதானமா அமைதியா உட்காருங்க ஒரு இடத்துல, கண்ணை மூடிக்கங்க. இப்ப நான் அடிக்கடி கண்ணை மூடிக்கிறதே எதுக்குன்னா நெகட்டிவ்ஸை சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா நெகட்டிவ்ஸ் அப்ப தோணும் போதில கண்ணை மூடிட்டு ஏதாவது பாசிட்டிவ் ஐடியாஸ் கிடைக்குதா அப்படின்னு யோசிச்சுதான் கண்ணை மூடுறது. வீடியோஸ்ல நீங்க எல்லா வீடியோஸ்லயும் பார்ப்பீங்க, நிறைய வாட்டி நான் கண்ணை மூடியிருப்பேன். சோ கண்ணை மூடினாவே பாதி நெகட்டிவ்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. சோ நெகட்டிவ்ஸ் அதை ஓரம் தள்ளிட்டு பாசிட்டிவ்ஸ்க்கு உண்டான இதை யோசிங்க. அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்பு, பூமி சார்ந்த அமைப்பு, பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பு, எல்லாத்துலயுமே உங்களுக்கு எதிரானவர்கள் அதிகமா இருப்பாங்க. யாரையும் இந்த நேரத்துல நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு பயத்திலே வந்துருவீங்க நீங்க. அதாவது யாருக்கும் பயப்படாதவங்க நீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள். நீங்களே பயப்படுற அளவுக்கு என் வாழ்க்கையில என்னடா நடக்குது அப்படின்னு உடஞ்சு உட்கார்ற மாதிரி சூழ்நிலை. சோ எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி ஜெயிச்சு வரலாம். எதுவுமே இங்க தப்பு இல்லை. உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களே உங்களுக்கு எதிராக இருக்கலாம், உங்களுக்கு வழிகாட்டினவங்க உங்களுக்கு எதிராக இருக்கலாம், உங்களோட மேலதிகாரி உங்களுக்கு எதிராக இருக்கலாம், நீங்க வளர்த்து விட்டவங்களே உங்களுக்கு எதிராக மாறலாம். சூழ்நிலை மாறுறது கொஞ்ச காலத்துக்கு தான். அதுக்கப்புறம் திரும்பவும் சூழ்நிலை கரெக்டா வரும், எல்லாத்தையும் ஜெயிச்சு மொத்த ஆளா நிற்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே இருங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.